நண்பர்களே எல்லாரும் தோசை சாப்பிட வாங்க. தோசை ரெடியா? தோசை ரெடி, பக்காவா ரெடி பண்ணியாச்சு. சாப்பிடலாம் பாக்கி. என்ன படினா? இது வந்து இட்லி பொடி விட. இட்லி பொடி. இட்லி பொடியில நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணுதேன். மிக்ஸ் பண்ணுதா? நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி அடிக்கணும் இன்னைக்கு. நல்லா இருக்கும்னா? சூப்பரா இருக்கும். சரியான டேஸ்ட். சத்துல இது. கண்டதுல திங்கிறதுக்கு சாம்பார் சட்னி சாம்பார் போட்டு திங்கிறதுக்கு இது எவ்வளவு பெட்டர்னா? நல்லா இதை பத்தியா எண்ணெயா ஊற போட்டுனீங்க. இது சாப்பிட்டா உடம்படி பளபள கொடுக்கும். ஏன்னா இது இட்லி பொடியில வந்து எல்லாமே கலந்துருக்கும். சரி போட்டு ஜம்முன்னு அடிச்சாச்சா தொட்டு சாப்பிட ஜம்முன்னு இருக்கும். தொட்டு சாப்பிட வேண்டியதான். இதெல்லாம் இப்ப நல்லெண்ணெய் கலக்கின உடனே ஜம்மு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இதை என்ன பண்ணணும்னா தோசை லேட்டா பிச்சுட்டு லேட்டா அப்படி லேசா ஒரு தொட்டு அப்படி அள்ளிட்டு அப்படி லேசா ஒரு மடக்கு மடக்கிட்டு அப்படி வேலை கொடுத்தா போதும். ஏன்னா இனிக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க. சரியான தூக்கல். இது செம டேஸ்ட். பாதி தோசை என்ன பிஞ்சு இருக்கு. பிஞ்சா நம்ம சாப்பிட போதும். சரி இங்க பாரு எப்படி வந்து போதும். அமீபா மாதிரி இருக்கா? இருக்கு. அதுல பாதி என்ன இருக்கா? எல்லாம் எரிஞ்சு போனோம். நம்ம சாப்பிடணும். என்ன இருக்கு? ஆமா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாப்பிடும். இந்த வயக்காட்டுல உட்காந்து சாப்பிட எப்படி இருக்கு? வயக்காட்டுல சாப்பிடல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டுல இருந்து சாப்பிட்டா விட இவ்வளவு ஒரு மன நிறைவு சந்தோஷம் இருக்காது. வீட்டுலனா கட்டுப்பாடோட இருந்து சாப்பிடுவோம். இங்க பப்பா எப்படி இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே பொங்கி நம்மளே சாப்பிடுறதுனால மன நிறைவு சந்தோஷம். காடு இயற்கை பகுதிகளில் இருந்து காத்து சுத்தமான தண்ணி மூலிகை தண்ணி அப்படின்னா இது கிணத்துல ஆள் குழாயில இருந்து வந்த போர் தண்ணி. போர் தண்ணியில தான் நம்ம கை கழுவு குடிக்கிறோம் எல்லாம் செய்தோம். இப்ப சாப்பிடும் போது பாருங்க அப்படி இதை சுருட்டி சாப்பிடுறதுதான் பயங்கர டேஸ்ட். எப்பா பயங்கர டேஸ்ட். தோசை காணுமானே இது போதும். 4 தோசை இருந்தா நறுக்குன்னு இருக்கும்ல. ரொம்ப அள்ளி போட்டு தின்னுட்டு இருக்கு. அளவான சாப்பாடு, அளவுக்கு அதிகமா தண்ணி, நம்ம செய்த வேலைக்கு அளவு சாப்பாடு போதும். உடம்பு திருப்தியா இருக்கும். நல்லா பசிக்கும் போது சாப்பிட்டா 4 தோசை 5 தோசை தின்னாலும் போதும். நல்லா இந்த சில கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 7-8 தோசை தின்னுடுவேன். பேப்பரா தானே இருக்கும். பேப்பரா விரிச்சு அடிச்சு எப்படி அடிக்கான்னு தெரியல. நம்ம கட்டி தோசை போட்டுக்க பாத்தியா 5, 7, 8 தோசைக்குள்ள மாவு இதுல 3 தோசை 4 தோசையில அடைக்கணும். ஆமா சரி நல்லா சாப்பிடு. பாப்பா